நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, பசிய கண்ட்ரோல் பண்ண முடியாம அடிக்கடி நான் வந்து சாப்பிட்டுடுறேன். பசி வந்துச்சுன்னா எனக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுருது, தலை வலிக்குது, என்னால அடுத்த பக்கம் வேலையே வந்து செய்ய முடியல. இதுதான் நிறைய பேரோட கம்ப்ளைண்ட்டா இருக்கு. எதனால இந்த பசி அதிகமாகுது? ஸோ நம்ம அதிகமா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கோம், இல்ல அதிக கார்போஹைட்ரேட் சார்ந்த உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம பாடியில இன்சுலின், கார்ட்டிசால் இந்த 2 ஹார்மோனும் வந்து அளவுல அதிகமாகும். இதனால நம்ம பாடியில லெப்டின்ங்கிற ஒரு ஹார்மோனோட அளவை வந்து மந்தப்படுத்திரும். இந்த லெப்டினோட வேலை என்ன அப்படின்னா, உங்களுக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு, இப்போதைக்கு நீங்க ஃபுட் எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த லெப்டின் ஹார்மோனோட வேலை. இந்த லெப்டின் ஹார்மோனை இன்சுலினும், கார்ட்டிசாலும் மந்தப்படுத்திடும். ஏன்னா, அந்த இன்சுலினுக்கும், கார்ட்டிசாலுக்கும் அது என்ன வேலை அப்படின்னா, உடம்பை எப்பவுமே எனர்ஜெட்டிக்கா வந்து வச்சிருக்கணும். நிறைய வந்து உள்ள எனர்ஜி வரணுங்கிறது அதனுடைய இதா இருக்கும், வேலையா இருக்கும். ஸோ அதனால தான் நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் பொழுதும், சுகர் வந்து கண்ட்ரோலாக இல்லாத போதும் அடிக்கடி பசி எடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. 2வது, சரியான இரவு தூக்கம் இல்ல அப்படின்னா, அடுத்த நாள் உங்களுக்கு பசியை அதிகப்படுத்தக்கூடிய கெர்லின் ஹார்மோனோட அளவு வந்து அதிகமா இருக்கும். அதனால உங்களுக்கே தெரியாம நீங்க 300 கலோரி வரைக்கும் அதிகமா சாப்பிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, டாக்டர் நைட் டியூட்டி போக ஆரம்பிச்ச பிறகு தான் எனக்கு வெயிட்டே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நிறைய பேருக்கு அதிகமான அளவுக்கு கலோரி இருக்கக்கூடிய ஃபுட் வந்து எடுத்துக்கிறாங்க. 3வது விஷயம், காலையில் உணவு எடுத்துக்கும் பொழுது எழுந்த உடனே டீ, காஃபி குடிக்கிறது, இல்லைன்னா வந்து ஃப்ரூட் ஜூஸஸாக வந்து எடுத்துக்கிறது, இல்லை அடிக்கடி வந்து சோடா மாதிரியான பொருட்களை எடுத்துக்கும் பொழுது அது நம்ம பாடியில் இம்மீடியட்டாக சுகரை வந்து ஸ்பைக் பண்ணும். சுகர் வந்து ஸ்பைக் ஆன உடனே இன்சுலின் வந்து நமக்கு இந்த சுகர் ஸ்பைக்கை குறைக்கிறதுக்காக வரும். அடுத்ததா ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளேயே அது வந்து ஃபுல்லாவே வந்து குறைஞ்சிரும். இது வந்து எனர்ஜி கிராஷ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த மாதிரி ரொம்ப குறைஞ்ச உடனே நம்மளால எந்த வேலையுமே செய்ய முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு 11 மணிக்கு காஃபியோ, டீயோ குடிக்கலன்னா என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியாது, எனர்ஜி ரொம்ப டவுன் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதுக்கான ரீசன், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஹை கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய ஃபுட்டாக வந்து எடுத்துருந்துருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு அடிக்கடி பசிக்குது. 4வதா, புரோட்டீன் கம்மியாக இருக்கக்கூடிய ஃபுட்டு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, நம்ம பாடியை பொறுத்த வரைக்கும் புரோட்டீன் கிடைச்சிது அப்படின்னா தான் அது திருப்தியான ஒரு உணர்வே அதற்கு வரும். புரோட்டீன் கிடைக்காத வரைக்கும் அடுத்தடுத்து உங்களுக்கு பசியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்த ஃபுட்டுலையாவது நீங்கள் கொஞ்சம் புரோட்டீன் எடுக்கிறீங்களா, அதே மாதிரி இந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் ப்ராப்பராக எடுக்கிறீங்களா அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு திருப்பி திருப்பி பசியை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் மீண்டும் மீண்டும் கார்போஹைட்ரேட் மட்டும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அடிக்கடி உங்களுக்கு பசி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் தான் பசி அதிகமாக வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது.